ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான சாம்பார் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப்பு, 100 கிராம், 2 கத்திரிக்காய், பூண்டு, பச்சை மிளகாய், 2 வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், சாம்பார் தூள், எண்ணெய். இவ்வளோதாங்க சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் பருப்பு வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், சீரகம், கத்திரிக்காய், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். இவ்வளோதாங்க. இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். விசில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வர வரையும் வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லி போட்டு இப்போ கடைய போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இப்போது சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கு, அப்புறம் இட்லி, தோசை, இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.